கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து போவது நலமாய் இருக்கும் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய கரத்துல இந்த வார்த்தையை ஒப்பு கொடுப்போம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் இந்நேரம் பேசுகிற இந்நேரம் நம்மத்திலே பேசுவார். நான் பேசினால் நான் எடுத்த குறிப்புகளையும் நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்தை மாத்திரம் பேச முடியும். ஆவியானவர் இந்நேரம் பேசினால் வந்திருக்கிற உங்களுடைய நிலவரங்களை அறிந்து, மன சூழ்நிலைகளை அறிந்தவராய், மன குமுறலை அறிந்தவராய், விடுதலையாக்க வேண்டிய காரியத்தை விடுதலையாக்கி, சுகமாக்க வேண்டிய காரியத்தை சுகமாக்கி, தொட வேண்டிய பகுதிகளை தேவன் தொட்டு, ஆறுதல் படுத்த வேண்டிய காரியத்தை தேவன் ஆறுதல் படுத்தி, எழுப்புதல் அடைய வேண்டிய பகுதியிலே கர்த்தர் எழுப்புதல் அடைய அவர் பேசினால்தான் இத்தனை காரியமும் நடக்கும். எனவே பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த வார்த்தையை வைத்து ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்தை கர்த்தர் அசைக்கணும். தேவன் நம்மத்தில் எழுந்தருளும்படி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு சில நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? தேவனுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம், சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தைக்கு இணங்க ஆவியானவரே நான் அல்ல, நீர் பேச போகிறபடியினால சோத்திரம். ஆண்டவரே கூடியிருந்த இடம் அசைந்தது அல்லவா? இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிற இடத்தை தேவன் அசைய பண்ணுவீராக. தடுமாற்றங்கள் ஓய்ந்து போவதாக. ஆண்டவரே தேவையில்லாத திகைப்புகள் ஓய்ந்து போவதாக. சூழ்நிலைகள், இயற்கைகள், செயற்கைகள் சாதகமாய் மாறுவதாக. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்பி விடாதிருப்பீராக. நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நிறைவான வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும், நிறைவான காரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தேவன் தந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து உம்முடைய பிள்ளைகளை, அருமையான தேவ ஜனங்களை, ஊழியர்களை நிறைவாய் நிரப்பி அனுப்புவீராக. தங்கு தடை இல்லாமல் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. உம்முடைய வார்த்தைக்குரிய வல்லமை என்ன என்பதை இந்நாட்களிலே நாங்கள் உணர, ஆண்டவரே எல்லாமல்ல தெய்வம் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன், என்னை உடைக்கிறேன். நான் அல்ல, நீரே சிறந்திருப்பீராங்க, நீரே உயர்ந்திருப்பீராங்க. எல்லா துதி கன மகிமையை, பெயர் புகழை, எல்லா காரியத்தையும் கனத்தையும் நீர் எடுத்துக் கொள்ளும் ஐயா. என்னால ஒன்று முடியாது, நீர் பேச போகிறபடியினால சோத்திரம். எல்லா தடைகள் நீங்கட்டும். தைரியத்துடன் வசனத்தை சொன்னார்கள் என்ற வார்த்தையின்படி தைரியமாய் தேவனுடைய வசனத்தை பேச என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தபடி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவி திருக்கரத்திலே தாழ்த்துகிறேன், ஒப்படைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. கர்த்தர் சிலருக்காக தேவன் அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். சாதாரண காரியங்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை தேவன் ஜனங்களுக்காக செய்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோசுவாவையும் அவனோடு இருந்த வாலிபனையும் மன்னிக்கணும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோனத்தானையும்
அவனோடு இருந்த வாலிபனையும் எடுத்துக் கொள்வோமானால் அவன் யுத்தத்திற்கு போகும்பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு செங்குத்தான ஒரு மலையில ஏறி செல்லும் பொழுது அவர்கள் மலையின் உச்சியில ஏறினவுடன் தேவன் அவர்களுக்காக பூமியை அதிர பண்ணினார். அதே புதிய ஏற்பாட்டு காலத்திலே பவுலும் சீலாவும் சேர்ந்து துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்காக பூமியை அதிர பண்ணினார். நான் சொல்லுகிறது, பூமியை அதிர பண்ணுகிறார் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. எர்த்குவைக், ஒரு பூமி அதிர்ச்சியை ஒரு மனிதனுக்காக கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு பூமி அதிர்ச்சியை மண்ணில் உருவாக்கப்பட்ட, தம்மால் அழைக்கப்பட்ட பிரயோஜனமற்ற மனிதர்களுக்காக, ஊழியர்களுக்காக. அன்றைக்கு அந்த அழைப்பு மாத்திரம் இல்லாவிட்டால் பவுலினுடைய வாழ்க்கை எம்மாத்திரம், சீலாவினுடைய வாழ்க்கை எம்மாத்திரம். அவர்கள் புழுதியிலே கிடந்திருக்க வேண்டிய மனிதர்கள், அவர்கள் கொலைபாதகனாய் மாற வேண்டிய மனிதர்கள். அந்த அழைப்பின் நிமித்தம் அவர்கள் கனப்படுத்தப்பட்டார்கள். தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் கனப்படுத்தப்பட்டார்கள். அவரே கனப்படுத்தி, அவரே அவர்களை ஆசீர்வதித்து, அவரே அவர்களை நேசிக்கிறார். அவரே அவர்களுக்காக பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கும் பொழுது பேதுருவுக்காக, யோவானுக்காக மற்றும் சிலர் கூட ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய நாமங்கள் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடி இருந்த இடத்தை தேவன் அசைக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, விழிப்போடு தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்காக தேவன் பூமியை அதிர பண்ணுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுக்காக தேவன் பூமியை அசைய பண்ணுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுக்காக, எனக்காக அசைகிற பூமியை ஒரு விசை தேவன் நிறுத்துவார் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்களுக்காக, எனக்காக சுழண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தை ஒரு நொடி தேவன் நிறுத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? அதெல்லாம் யோசுவாவோடு முடிந்து போனது பிரதர், அதெல்லாம் மோசையோடு முடிந்து போனது பிரதர். இனி அது நடக்காது. இல்லை, நடக்கும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்மளுக்கு நடக்கவில்லை? ஏன் யோசுவாவுக்கு நடந்தது? ஏன் யோனத்தானுக்கு நடந்தது? பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்தது, பேதுருக்கும் யோவானுக்கும் நடந்தது. நம்மளுக்கு ஏன் ஐயா நடக்கவில்லை? ஒரே காரணம், தெய்வத்தினோடு சரியான கனெக்ஷன் இல்லை, ஆண்டவரோடு சரியான தொடர்பு உடையவர்களா இல்லை. கவனித்து பாருங்கள், யோசுவா ஒரு சாதாரண மனிதன்தான். அவனும் மனிதன்தான். அவன் மோசேக்கு பணிவிடைக்காரனாயிருந்தவன், வேலைக்காரனாயிருந்தவன். ஒரு வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டு ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டுறாருன்னா அது சாதாரண வேலையா? உலகத்தில் இருக்கிற காலன்றையே கர்த்தர் ஒரு மனிதனுக்காக திருப்பி போட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, யோசுவா தேவனோடு அவ்வளவு நெருங்கினவனாய் காணப்படுகிறார். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதுவரை எங்களுடைய தொடர்பு உம்மோடு சரியில்லாமல் இருக்குமானால் எங்களுக்காக நீர் பூமியை அசைக்கத்தக்கதாக நாங்கள் மாறணும். எங்களுடைய ஜெபம் நாங்கள் இருக்கிற இடத்தை அசைக்கத்தக்கதாய் மாறணும். எங்களுக்காக, யோசுவாவுக்காக செய்து, யோவானுக்காக செய்து, பேதுருவுக்காக செய்து, பவுலுக்காக, சீலாவுக்காக, யோனத்தானுக்காக, வாலிபனுக்காக செய்தீரல்லவா? அவர்கள் எப்படி உம்மோடு ஐக்கியப்பட்டிருந்தார்களோ நாங்களும் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்க எங்களுக்கு மீண்டும் அந்த திராணியை தருவீராக, மீண்டும் அந்த பலனை தருவீராக, மீண்டும் அந்த விசுவாசத்தை, ஜீவியத்தை தருவீராக. அப்படி விரும்புகிறவர்கள் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவன் நம்மளையும் அப்படி மாற்ற வல்ல, தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரீபா லதாடா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு வானம், பூமி, மலை, குன்று. மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய செய்தியின் தலைப்பு வானம், பூமி, மலை, குன்று. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் 4:31 வாசிக்க கேட்டோம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவன் ஒரு மனிதனுக்காக அவர்கள் கூடியிருந்த இடத்தை அசைக்கிறார், பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுகிறார் என்பதை நாம் வேதத்திலே வாசித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானங்கள், பூமி, மலை,
குன்று. தெய்வம் அசைக்கிற 4 இடம். தேவன் நமக்காக அசைக்க போகிற 4 இடம். ஒரு மனிதனுக்காக பூமியை அசைத்தார், ஒரு மனிதனுக்காக வானத்தை அசைக்கிறார், ஒரு மனிதனுக்காக மலையை அசைக்கிறார், ஒரு மனிதனுக்காக குன்றுகளை அசைக்கிறார், ஒரு மனிதனுக்காக அவன் இருந்த இடத்தையே அசைக்கிறார். ஒன்று கேட்கிறேன், தேவன் உங்களுக்காக எதை அசைத்துக் கொண்டிருக்கிறார்? எந்த காரியம் உங்களுக்காக அசைக்கப்பட வேண்டும்? இன்றைக்கு சத்துருவானவனால் நாம் அசைக்கப்படுகிறோமா? உலகத்தாரால் நாம் அசைக்கப்படுகிறோமா? அவிசுவாச எண்ணங்களினால் நாம் அசைக்கப்படுகிறோமா? விழிப்போடு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லது தூக்க மயக்கத்தினால் நாம் அசைக்கப்படுகிறோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஐதீகு என்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு வாலிபன், அவன் தூக்கத்தினால் நித்திரை மயக்கம் அடைந்து அவன் 3வது மாடியிலிருந்து சாய்ந்து அவன் அந்த இடத்திலிருந்து அசைக்கப்படுகிறான். இன்றைக்கு தூக்கத்தினால் நாம் அசைக்கப்படுகிறோமா? நித்திரை மயக்கத்தினால் அசைக்கப்படுகிறோமா? பொருளாசையினால் அசைக்கப்படுகிறீர்களா? கேயாசி என்கிற மனிதனை பொருளாசை அசைத்து விட்டது. யூதாசை பணம் அசைத்து விட்டது. சவுலை அஞ்சனம் பார்க்கிறவர்கள் அசைத்து விட்டார்கள். குறி சொல்லுகிறவர்கள் அசைத்து விட்டார்கள். ஆபிரகாமை சாராளுடைய வார்த்தை ஒருபடி அசைத்து விட்டது. சிம்சோனை தெலீலால் அசைத்து விட்டால் இயேசுவை ஒருவராலும் அசைக்க முடியவில்லை. தாவீதை பர்சபால் அசைத்து விட்டால் இயேசுவை ஒருவராலும் அசைக்க முடியவில்லை. நீங்கள் ஆபிரகாமை பின்பற்றுகிறவர்களா? தாவீதை பின்பற்றுகிறவர்களா? இல்லாவிட்டால் தாவீதின் வம்சத்திலே பிறந்த குமாரனாகிய கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவை பின்பற்றுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களுக்காக அசைக்க போகிற 4 இடம், 4 காரியங்கள். முதலாவது, தேவன் அசைக்கிற ஒரு பகுதி என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 சாமுவேல் 22:8. வானங்களை தேவன் அசைக்கிறார் என்பதை நாம் வாசித்தர முடியும். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியினால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் கோபம் கொண்டபடியினால் வானங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக, நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக, ஒரு ஊழியனுக்காக, ஒரு விசுவாசிக்காக தேவன் அசைக்க போகிற முதலாவது காரியம் என்ன? அவர் வானத்தை அசைக்கிறார். எத்தனை பேர் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள்? கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையை உணர்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனமாய் உங்களுக்காக தேவன் வானங்களை அசைக்க போகிறார். பூமியிலே மட்டுமல்ல, உங்களுக்கு உயரமா எட்டாத உயரத்திலே காணப்படுகிறேன் அந்த வானங்களை தேவன் அசைக்க போகிறார். வானத்தை அசைக்க தேவன் வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஐயா. என்னை இந்த சத்தியத்திற்கு கொண்டு வந்தவர் உண்மையுள்ளவர் ஐயா. அவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, எனக்காக வானங்களை அசைக்க அவர் உண்மையுள்ளவர். எனக்காக வானத்தை அசைக்க அவர் உண்மையுள்ளவர். நான் இந்த வானத்திற்கு கீழாக இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு இந்த வானம் தான் சிங்காசனம். அவர் சொன்ன அந்த வானம் கேட்காம இருக்குமா? அவர் சொன்ன அந்த வானத்தின் செயல்பாடுகள் நிலை நிற்காமல் போகுமா? ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அழைத்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? வானத்துல நட்சத்திரங்களை என்ன கூடாத அளவிற்கு தேவன் வானத்தின் கிரியைகளை பொறுக்கி வைத்திருந்தார். இதுதான் வானம், இதுதான் பகல் என்று சொல்லுவதற்காகவே தேவன் அநேக சுடர்களை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வானங்களை தேவன் உங்களுக்காக அசைத்திருக்கிறாரா? உங்களுக்காக தேவன் வானங்களை அசைத்ததை என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? எங்க பொழுது நான் தான் வானத்தை பார்த்து அங்கிட்ட இங்கிட்ட அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன ஜபம் பண்ணா கூட கேட்க மாட்டேங்குது. மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றேன், அன்னைக்கு தான் மழை வானத்தை கிழிச்சுக்கிட்டு வானத்தை திறந்துகிட்டு மழை பயங்கரமா பெய்யுது. வெயில் அடிக்க கூடாது, மேக ஸ்தம்பம் இருக்கணும்னு சொல்றேன், அன்னைக்கு தான் எல்லா மேகமும் எங்க போகுதுன்னே தெரியல. பயங்கரமான வெயில என் தலையில அடிச்சு என்னை பாடாப்படுத்துது. அந்த அவிசுவாச எண்ணத்தை தூக்கி போடுங்கள்.
இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வானங்களை அசைக்க போகிறேன். ஏன் எலியாவுக்காக மட்டும்தான் கர்த்தர் வானத்தை அசைப்பாரா, மேகங்களை அசைப்பாரா? இன்றைக்கு நம்மளுக்காக தேவன் வானங்களை அசைப்பார் என்று எத்தனை பேர் தைரியம் கொள்ளுகிறீர்கள்? இந்த வானம் என்றால் என்ன? வானத்தை தேவன் அசைப்பதற்கான காரணம் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம். வானம் என்பது எதை குறிக்கிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஜெபத்தோடு கேளுங்கள். 1 ராஜாக்கள் 8:35. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால், பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது, வானம் அடைபட்டு போனது. தேவன் வானத்தை அசைக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக அடைக்கப்பட்ட எல்லா அடைப்புகளையும் தேவன் இன்றைக்கு அசைக்க போகிறார். திருமண காரியத்தில் அடைபட்டு இருக்கிறதா? கர்த்தர் அதை அசைக்க போகிறார். வியாதியில இருந்து சுகம் கிடையாமல் வியாதியில அடைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் வியாதியை தேவன் அசைக்க போகிறார். வானம் என்றால் அடைபட்ட வல்லமை. இன்றைக்கு எந்த வல்லமையின் கீழ் அடைக்கப்பட்டு இருக்கிறீங்க? பாவத்தினால் அடைபட்டு இருக்கிறீர்களா? சாபத்தினால் அடைபட்டு இருக்கிறீர்களா? சுபாவத்தினால் அடைபட்டு இருக்கிறீர்களா? ரகசிய பாவங்களினால் அடைபட்டு இருக்கிறீர்களா? விளையாட்டு தனத்தினால் அடைபட்டு இருக்கிறீர்களா? விட முடியாத சில அந்தகார வல்லமையினால் அடைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, உங்களையும் என்னையும் அடைத்து வைக்க ஒருவனாலும் முடியாது என்று ஆவியில நிரம்பி தைரியமாய் அறிக்கை பண்ணி கொண்டிருங்கள். உலகத்தார் நினைக்கலாம் அவர்கள் அடைக்கப்பட்டு விட்டார்கள், அந்த குடும்பம் அடைபட்டு விட்டது, அந்த ஊழியன் அடைபட்டு விட்டான், அந்த விசுவாசி அடைபட்டு விட்டான், இனி மேலே எழும்பி வர முடியாது என்று. யார் ஐயா சொன்னது? யார் அம்மா சொன்னது? கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அடைபட்ட இடத்தை அசைக்க போகிறார். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது, சொல்லுகிறேன். நான் கேள்விப்பட்டதை பரிசுத்தவான்கள் மூலமாய். அருமையாய் வாழ்ந்து உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட சாது சுந்தர் சிங் என்கிற மிகப்பெரிய தேவ மனிதனை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரோடு ஊழியம் செய்த ஒரு ஊழியரும் ஒரு கிராமத்திற்குள் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கமாய் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கிற அந்த கிறிஸ்தவ விரோதிகள், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் அருமையான பரிசுத்தவானை பிடித்து அங்கிருக்கிற ஒரு மிகப்பெரிய குழியிலை போட்டு மிகப்பெரிய ஒரு மூடியை, ஒரு கல்லை, இயேசுவை கல்லறையில் வைத்து அடைத்தது போல அவரை வைத்து அடைத்து விட்டார்கள். 3 நாட்கள் ஆனது. பசி, தாகம், அந்த கிணறு சுத்தம் செய்யாதபடியினால் அநேக எலும்புக்கூடுகள், அநேக விஷ பாம்புகள், அநேக விஷ ஜந்துகள் காணப்பட்ட இடம். அதனுள் அவர் ஓரமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னை அடைத்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியின் வெளிச்சம், ஆவியானவருடைய வெளிச்சம் ஆவியிலே உதித்தது. திடீரென்று அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவராய் அந்த கல்கள் தானாய் நகருகிறதை அவர் பார்க்கிறார். மேலே இருந்து ஒரு கயர் அவருக்கென்று இறக்கப்படுகிறது. என் மகனே, இந்த கயரை பிடித்துக்கொள், நீ மேலே ஏறி வா என்கிற சத்தம் துணிக்கிறது. மேலே ஏறி வந்தவுடன் இவர் நன்றி சொல்லலாம் என்று திரும்பி பார்க்கிறார். ஒருவரையும் காணவில்லை. திறக்கப்பட்ட அந்த கல் மீண்டும் அடைக்கப்பட்டது. எந்த குழியிலே, எந்த கிணறிலே போட்டு பரிசுத்தவானை அடைத்தார்களோ அதே கிணற்றின் மீது கால் போட்டு ராஜாவை போல் அமர்ந்திருக்கிறார். பகலானது, விடிய காலமானது, பகலானது. ஜனங்கள் வந்தார்கள். இவனை யார் விடுவித்தார் என்று எல்லாரும் நடுங்கி திகைத்து போனார்கள், திகழடைந்து போனார்கள். இது நான் கேள்விப்பட்ட உண்மையான சாட்சி என்பதை விசுவாசிக்கிறேன். உங்களையும் என்னையும் அடைத்து வைக்க ஒருவனாலும் முடியாது. உங்களுடைய ஊழியத்தை ஒருவராலும் அடைத்து வைக்க முடியாது. இயேசுவை கல்லறையில அடைத்து வைத்தார்கள், லாசருவை கல்லறையில அடைத்து வைத்தார்கள். இன்றைக்கு உங்களை அடைத்து விடலாம் என்று உலகத்தார் நினைக்கலாம், உங்களை அடைத்து விடலாம் என்று சத்துருவானவன் நினைக்கலாம், உங்களை அடைத்து விடலாம் என்று உங்களுக்கு விரோதமான ஊழியனை நினைக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அடைத்து போட ஒருவராலும் முடியாது. ஒருவேளை அடைப்பார்களானால்
கர்த்தர் அந்த அடைத்த இடத்தை அசைக்க வல்லமையுள்ளவராய் இந்த காலை வேளையில எழுந்தருளுகிறார். உங்களை அடைத்து வைத்திருக்கிற வல்லமைகளை தேவன் அசைக்க போகிறார். வானம் என்பது அடைபட்டு இருக்கிற காரியம், அடைபட்ட இடத்தை தேவன் அசைக்க போகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 14:3 வாசித்து பார்க்கும் பொழுது, அடைக்க வனாந்தரத்தை தேவன் அடைத்து போட்டார் என்று அவன் சொல்லுகிறார். வனாந்தரத்தை தேவன் அடைத்து போட்டார். முன்பதாக ஜலப்பிரவாளம் பயங்கரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. வனாந்தரத்திலே கொண்டு போய் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். பாருங்க, நம்ம அடைபடணும் என்பதுதான் பார்வோனுடைய வேலையே. ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செஞ்சாலும் உருப்படியா செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழக்கூடாது, கர்த்தருக்காக ஒழுங்கா நம்ம எதையும் கொடுக்க கூடாது, ஜெபத்திலையும் சரி தனிப்பட்ட விதத்திலையும் சரி எந்த காரியத்தை ஒழுங்கா செய்யக்கூடாது. நம்ம அடைக்கப்பட்டு இருக்கணும். நம்ம அடைக்கப்பட்டு இருக்கணும். அடைத்து வைக்க முடியுமா? ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னை அடைத்து வைக்க முடியுமா? எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? பார்வோனை ஆசீர்வதிக்க, பார்வோனை யாக்கோபின் மூலமாய் ஆசீர்வதிக்க செய்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பார்வோனை ஆசீர்வதிக்க யாக்கோபை தேவன் பயன்படுத்தினார். அந்த யாக்கோபை பயன்படுத்தின யாக்கோபை பயன்படுத்தின தேவனே நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? கண்களை மூடுவோமே ஒரு நிமிடம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரிலா தடா துடா கடா. அடைக்கப்பட்ட எல்லா காரியத்தை தேவன் அசைக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எது எது அடைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு லிஸ்ட் எடுங்க. கண்ணை மூடுங்க, கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. முடிந்தவர்கள் முழங்கால்களை முடக்குங்க, இல்ல இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுங்க. ஒன்னே சொல்றேன், ஒன்னு சோத்திரம் பண்ணுங்க, இல்ல ஆவியில நிரம்புங்க. 2ல ஏதாவது ஒரு காரியம். இன்றைக்கு ஒன்னு தேவ தூதன் வந்து கல்ல புரட்டணும், அப்படி இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை வந்து கல்களை எடுத்து போட வேண்டும். யாரும் நம்மளை அடைத்து விட முடியாது. கண்களை மூடுவோம். வனாந்தரம் அடைத்து போடுது என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அவைகளை அசைக்க போகிறார். யாவரும் சேர்ந்து ஒரு நிமிடம் சோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்புவோம். உங்களை அடைத்த வல்லமைகளை தேவன் திறந்து விட போகிறார். அவைகளை தேவன் அசைக்க போகிறார். ரீபா ரகா ரிபி ரிபி ரபாலாதாடா துரா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம்னுங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட ஊழியங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கிருபைகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட ஜெபஜீவியம் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட ஊற்று கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட தரிசனத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட விசுவாசத்தின் இருதயம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அடைக்கப்பட்ட நிலவரத்திலிருந்து வெளியே சரியான ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். சரியான ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மௌனத்தை கலைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியில நிரம்புங்க. அபிஷேகத்தில் நிரம்ப முடியாதவங்க சோதனை பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டுதான் நீங்க போகணும். சும்மா வந்த போனேன் என்பதற்கல்ல, ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு போங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நன்மை செய்யாதபடி உங்களை அடைத்து போட்டது யார்? ஒரு காலத்தில் எல்லாருக்கும் நன்மை உள்ளவர்களாய் இருந்தீர்கள். உன்னுடைய வார்த்தை நன்மை உள்ளதாய் இருந்தது, உங்களுடைய செயல்கள் நன்மை உள்ளதாய் இருந்தது, உங்களுடைய ஊழியம் நன்மை உள்ளதாய் இருந்தது. கர்த்தருக்கு பிரியமான எல்லா நன்மைகளை செய்து கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு நன்மை செய்யாமல் உங்களை நீங்களை அடைத்துக் கொண்டிருப்பது என்ன? நீ நன்மையை செய்ய திராணி இருந்தும் அவைகளை செய்யாமல் போனால் அதுவே பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அந்த அடைப்பை உடைத்து போடுகிறார்.
தரிசனத்தின் கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? விசுவாசத்தின் இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? குடும்ப ஜெப ஜீவியம் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? முழங்காலிலே நிற்கிற ஜெப ஜீவியம் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஊழியம் வெளியிலிருந்து வரல, ஊழியத்தின் அழைப்பு வரல, பிரசங்கம் கிடைக்கல, பாடல் பகுதி கிடைக்கல, எனக்கு எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்துல கர்த்தருக்காக செட்டைகளை அடித்து உயர பறந்து ஊழியம் செய்த இன்னைக்கு வீட்டுல அடைக்கப்பட்டு இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், நான் திட்டமிடுகிறது என்னுடைய நோக்கத்தின்படி நடக்கும். அவர் திட்டமிடுகிறாரு. கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மந்த்லி பிளான் எப்படி போடுறோம்? அவர் நம்மளுக்கு வருஷம் முடிவதற்கல்ல, ஆயுள் முடிகிற வரை அவர் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான வானத்தை தேவன் அசைக்க போகிறார். ஊழியத்தின் காரியத்தில் தேவன் ஒரு அசைவை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் காண்பிக்கிறார். அசைந்தது என்று தைரியமாய் சொல் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக தேவன் எல்லா வானத்தின் கிரியைகளை, அடைக்கப்பட்ட காரியத்தை தேவன் அசைத்து விட்டார். அடைக்கப்பட்ட காரியத்தை தேவன் அசைத்து விட்டார். அடைக்கப்பட்ட காரியத்தை தேவன் அசைத்து விட்டார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், நம்புகிறவர்கள் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரை பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அசைந்தது, அசைந்தது, அசைந்தது. எனக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் அசைந்தது. தேவன் எனக்காக அசைத்தார், அசைத்தார். சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிலா தடா துடா கடா ரிக்கிபே லேதோடு ரிபாலா தாடா. ஆமென், ஆமென், ஆமென். மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரியான ஒரு அபிஷேகத்தின் மூலமா ஆவியானவர் நடத்துகிறதை உணர்கிறேன். இரண்டாவது தேவன் அசைக்க போகிற இடம் எது? வானம் முதலாவது, இரண்டாவது பூமி. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 18:9 வாசிக்கும் பொழுது, பூமி அதிர்ந்து அசைந்தது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். பூமி அதிர்ந்தது. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரவும் செய்கிறது, அசைக்கவும் செய்கிறது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கருமையான தேவன், சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம், பூமி அசைந்து அதிர்ந்தது. இரண்டாவது தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? ஜெபத்தோடு ஆவியின் நிறைவோடு அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே கேளுங்கள். இந்த செய்தி ஒரு விடுதலையின் செய்தியாய் ஆவியானவர் மாற்றுகிறதை உணர்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சாமி. ஆண்டவர் சொல்லுகிறார், இரண்டாவது அசைய போகிற காரியம் என்ன? முதலாவது தேவன் வானத்தை அசைக்கிறார். அடைபட்ட காரியத்தை தேவன் அசைத்து விட்டார். அதை விட்டு விடுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம்மளோட ஜெபத்தில் இருக்கிற யாவருக்காக, ஊழியக்காரருக்காக அசைக்க போகிற காரியம் என்ன? தேவன் பூமியை அசைக்க போகிறார். தேவன் பூமியை அசைக்க போகிறார். அப்ப நாங்க இருக்கிற இடத்துல ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போகுதா? ஒரு எர்த்துக்கோய்க்கு வரப்போகுதா? இல்ல. எர்த்துக்கோய்க்கே வந்தாலும் நீங்க இருக்கிறதுனால கர்த்தர் அந்த இடத்தை கிருபையினால பாதுகாப்பார். கிருபையினால பாதுகாப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களிலால் மாத்திரம் அதை காண்பாய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் பூமி என்பது எதை காண்பிக்கிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஹல்லேலூயா. என்னாகமம் 16:32 கவனமாய் கவனிக்கும்படி தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. என்னென்னதெல்லாம் விழுங்குதுன்னு பாருங்க. அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் வீடுகளையும் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு பூமி என்பது எதை காண்பிக்கிறது? விழுங்கப்படுகிற வல்லமை.
விழுங்குகிற வல்லமையை காண்பிக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய காரியம், உங்களுடைய ஆசீர்வாதம் விழுங்கப்பட்டு இருக்கிறதா? சரீரத்தின் சுகம் விழுங்கப்பட்டு இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள், குடும்பத்திற்குள் இருக்கிற சரியான ஒருமன ஐக்கியம் விழுங்கப்பட்டு இருக்கிறதா? தேவனோடு இருக்கிற ஐக்கியம் விழுங்கப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விழுங்குகிற வல்லமைகளை நான் அசைக்க போகிறேன். உங்களை விழுங்குகிற வல்லமைகளை நான் அசைக்க போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 124 அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 124:3. அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை என்ன செய்திருப்பார்களா? உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். மனிதர்கள் நம்மளை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விழுங்கி விட வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனிதர்களை கர்த்தர் இன்றைக்கு அசைக்க போகிறார். உங்களை விழுங்கி விட வேண்டும் என்று கோபத்தோடு எரிச்சலோடு எத்தனைப்போடு திரிகிற அந்த மனிதனை கர்த்தர் அசைக்க போகிறார். யாக்கோபை விழுங்கிவிட வேண்டும் என்று நினைத்த ஏசாவை கர்த்தர் அசைத்தார். காயினை கொன்று ஆபேலை கொன்ற காயினை கர்த்தர் அசைத்தார். தாவீதை கொன்று அவனுடைய ராஜ்யபாரத்தை தான் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த சவுலை கர்த்தர் அசைக்கிறார். பூமி என்பது விழுங்குகிற வல்லமை. அல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயமாகிய பலகையில் உங்களை விழுங்கி போடுகிற எல்லா வல்லமையும் தேவன் அசைக்க போகிறார். சரீர சுகத்தை சத்துருவானவன் விழுங்கி கொண்டிருக்கிறானா? நல்ல தூக்கம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களா? நல்ல ஜெப ஆவியை சத்துருவானவன் விழுங்கி விட்டானா? யாத்திராமத்தின் எண்ணாமத்தின் புஸ்தகத்திலே வாசித்தது போல அவர்கள் வீடுகளையும் அவர்கள் பொருட்களையும் அவர்கள் மனிதர்களையும் விழுங்கினது. உங்களுடைய பொருட்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் விழுங்கி விட்டானாம். உங்களுடைய வீட்டின் காரியத்தை, நன்மையை, வீட்டில் இருக்க வேண்டிய மனமகிழ்ச்சியை, சமாதானத்தை, அலங்கத்திற்குள் சமாதானமும் அரண்மனைக்குள் சுகமும் சுகத்தையும் சமாதானத்தையும் சத்துருவானவன் விழுங்கி விட்டானா? மனிதர்கள் அவைகளை விழுங்கி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்பட வேண்டாம். வலது கரத்தை உயர்த்துங்களேன். ஒரே நிமிடம் தான். வலது கரத்தை உயர்த்துவோம். கண்களை பரலோகத்துக்கு நேரா ஏறெடுப்போம். எங்களால் இவைகளை மேற்கொள்ள முடியாது ஐயா, எங்களால் இவைகளை மேற்கொள்ள முடியாது. அநேகர் நினைக்கிறாங்க, உங்களுடைய ஊழியத்தை நாங்க தோக்கடிச்சிட்டோம், நான் விழுங்கிட்டேன். இல்ல, முடியாது. காரணம் என்ன? விழுங்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதனை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் விழுங்கப்படுகிற உங்களை விழுங்கிவிட வேண்டும், உங்கள் பிள்ளைகளை விழுங்கிவிட வேண்டும், உங்கள் குடும்பத்தை விழுங்கிவிட வேண்டும், உங்கள் மனிதனை விழுங்கிவிட வேண்டும், உங்கள் சம்பத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, பலத்தை, ஊழியத்தை, நன்மையை விழுங்க வேண்டும் என்று நினைக்கிற கோபம் கொள்கிற மனிதனை கர்த்தர் இன்றைக்கு அசைக்க போகிறார். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு வாலிப மகள் உண்டு. அவள் சிறு வயதிலேயே அவளுக்கு திருமணமாகி விட்டது. 21, 20 இல்லாவிட்டால் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல திருமணம் ஆகிவிட்டது. அப்ப திருமணமாகி 4-5 மாதம் தான் கணவனோடு சேர்ந்திருந்தார்கள். அதன் பின்பு அந்த கணவனார் பயங்கரமான ஒரு துர்க்கிரியை நிறைந்த, பயங்கரமான சொல்ல முடியாத துர்க்கிரியை நிறைந்த மனிதன். அவன் இவளை ஏமாற்றி விட்டு நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் பொழுது தாயினுடைய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இன்று வரை 4 வருடம் ஆகுது, அவன் பார்க்க வரவே இல்லை. இடையில இவங்களா வலுக்கட்டாம போய் சண்டை போட்டு அங்க சேர்ந்தாங்க. அவன் கட்டாயப்படுத்தி அடித்து மற்ற பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு குடித்து வெறித்து தன் தகப்பனாரையே கொலை செய்கிறவனாய் மாறி பிரிந்து விட்டான். அவனை இந்த அருமையான மகள் கேட்கும் பொழுது, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணலனா என் தம்பி கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொன்னான். நான் கல்யாணம் பண்ணலனா என் தம்பி கல்யாணம் பண்ணிடுவான். அந்த ஒரு அவமானத்திற்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். அவர் சொல்லிட்டு வச்சுட்டான். நடந்தது என்ன தெரியுமா? 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ வருது வாட்ஸ்அப்ல. பயங்கரமான ஒரு கோர் ஆக்சிடென்ட்ல சொன்ன மனிதனை கர்த்தர் அசைத்தார். பயங்கரமான விபத்துல சிக்கி அவனுடைய கால்கள்ல கட்டு, தலைகளிலே தையல், அவனுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஊழியனையும் ஊழியனுடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் தேவனையும் தேவனுடைய வல்லமைகளையும்
தேவனுடைய பிள்ளைகளையும் விழுங்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதனை கர்த்தர் அசையாமல் எப்படி இருப்பார்? உங்களை விழுங்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதனை தேவன் இந்த ஜனப்பொழுதில் அசைக்க போகிறார். கண்களை மூடுவோம், வலது கரத்தை உயர்த்துவோம். அப்பா, எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதனை நீர் அசைப்பீராக. உயிரோடு விழுங்க வேண்டும் என்று நினைக்கிற பூமியின் மனிதரை, கோராகின் கூட்டத்தாரை விழுங்கினது போல ஐயா எல்லா பூமியின் வல்லமைகளை அசைப்பீராக என்று சொல்லி கண்களை மூடி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சோதனம் பண்ணுவோம். சோதனம் பண்ணுங்க, சோதனம் பண்ணுங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. சோதனம் பண்ணுங்க, கர்த்தர் சாட்சியாய் மாற்ற போகிறார், சாட்சியாய் மாற்ற போகிறார். விழுங்குகிற வல்லமைகளை தேவன் அசைக்கிறபடியினாலும் சோதனம், பரிசுத்தத்தை, தாகத்தை, ஜெப ஜீவியத்தை, ஒழுக்கத்தை, கீழ்ப்படிதலை, பொருத்தனைகளை, பிரதிஷ்டையை விழுங்குகிற எல்லா வல்லமைகளை தேவன் அசைக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதனை கர்த்தர் அசைக்கிறேன். என்னை உயிரோடு விழுங்க வேண்டும் என்று நினைத்த மனிதனை கர்த்தர் அசைக்கிறபடியினாலும் நமக்கு சோதனம், 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 சோதனம் ஐயா, சோதனம், சோதனம், சோதனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உற்சாகமாயிருப்போம் ஜெபத்துல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, தேவன் எதை அசைக்க போகிறாராம்? பூமி அசைந்தது. பூமி என்றால் விழுங்குகிற வல்லமை. உயிரோடு உங்களை விழுங்கிடணும். உங்க ஊழியத்தை, குடும்பத்தை, நன்மையை, உங்களுடைய போஸ்டிங்க, பதவிய, லேண்ட, ஆசி எதை விழுங்கணும்னு நினைச்சாலும் முழங்கால் போடுங்க, கையை உயர்த்துங்க, சோதனம் பண்ணுங்க. அவனை கர்த்தர் அசைப்பார். அந்த கூட்டத்தார கர்த்தர் அசைப்பாரு. மோசையை விழுங்கிடலாம் தான் கோராக நினைச்சா, அந்த வல்லமையை கொண்டு விழுங்க வைக்க வேண்டிய, விழுங்கிடவே நினைத்தவனை விழுங்குகிற வல்லமையை கொண்டு கர்த்தர் விழுங்கி போட்டார். சத்துருவை தேவன் அசைக்க போகிறார். சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றுகிறான் அல்லவா? உங்கள் குடும்பத்தை சுற்றி சுற்றி வரானா? கர்த்தர் அவனை இன்றைக்கு அசைத்து விட்டார். கடந்து போகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, தேவன் எதை அசைய பண்ணுகிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 68 அதிகாரம் 8வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 68:8. பூமி அதிர்ந்து தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, தேவன் அசைக்க போகிற இடம் எது? சீனாய் மலை. சீனாய் மலை மோசே ஏறி போன இடமே. அதை போய் கர்த்தர் அசைப்பாரா? தவறுதலா ஏதாவது பேசுறீங்களா? இல்லை, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சீனாய் மலையை அசைய பண்ணினார். இந்த சீனாய் மலை என்பது எதை காண்பிக்கிறது? ஜெபத்தோடு இருங்க. அடுத்து ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த 4 காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு அசைக்கணும். நம்ம முதல்ல ஜெபத்துல அசையணும். அப்பனாதான் கர்த்தர் எல்லாவற்றையும் அசைப்பார். ஜெபத்தோடு கேளுங்கள். சீனாய் மலை என்பது எதை காண்பிக்கிறது? கலாத்தியர் 4 அதிகாரம் 24வது வசனம், 25வது வசனம். கலாத்தியர் 4:24 மற்றும் 25 வாசித்து பார்க்கும் பொழுது, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அப்படியானால் அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. ஆகார் என்பது சீனாய் மலை. ஆகார் என்பது சீனாய் மலை. அப்படியானால் ஆகார் ஒரு அடிமை பெண். சீனாய் மலை என்பது அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. சீனாய் என்பது எதை காண்பிக்கிறது? அடிமைத்தனம். எந்தெந்த காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறீங்க? கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த ரகசிய பாவத்துல இருந்து ஒரு அடிமை, எனக்கு பொருளாசையின் மீது ஒரு அடிமை, எனக்கு பிரிவினை உண்டு பண்றதுல ஒரு அடிமை, கோல் சொல்றதுல ஒரு அடிமை. கோல் சொல்லுவன் இல்லாது இருந்தால் சண்டை இல்லாமல் போகும். கோல் சொல்லுகிறவன் இருக்கிற இடத்துல சண்டையை கிளப்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கோல் சொல்லி தெரிகிற வல்லமை. ஊழியத்துல, சபையில எந்தெந்த காரியத்திற்கு அடிமையா இருக்கிறோம்? சிலருக்கு உணர்த்தப்பட்டு சொல்லுகிறேன், சிலருக்கு அங்க இங்க ஏதாவது ஒண்ணு பேசிக்கொண்டே இருப்பது.
அதை உலகத்தின் பாஷையில சொல்லணும்னா புரணி பேசுவது போல இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க, இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க. இயேசு மனிதனை மண்ணிலே படைத்தார். நம்மளுடைய மனிதர்கள் வார்த்தையினால படைக்கிறாங்க. இல்லாத ஒரு மனிதனை படைத்து, ஒரு உருவத்தை படைத்து, அவனை பற்றி அவதூறா சொல்லி, அவன் குடும்பத்தை சொல்லி, இப்படி எல்லாம் பேசுனாங்க, அப்படி எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம், இதெல்லாம் ஒரு ஜென்ம சுபாவம். இன்றைக்கும் சிலரால சினிமா பார்க்காம இருக்க முடியல, இன்றைக்கும் சிலரால பொய் பேசாம இருக்க முடியல, இன்றைக்கும் சிலரால நாடகம் பார்க்காம இருக்க முடியல. நாங்க டிவியே யூஸ் பண்றது இல்ல பிரதர், அதான் யூடியூப்ல வந்துருது, அதான் சன் டிவி எல்லாம் யூடியூப்ல வருது, KTV வருது, எல்லாமே யூடியூப்ல வருது. அடிமைத்தனம், பொய் பேசுகிறது. அருமையான பாஸ்டர் ஜெபம் நடத்தின பொழுது கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை, இன்றைக்கு கெட்ட வார்த்தை பேசுறோமோ இல்லையோ, எபேசியர் 6:9 என்ன வாசிக்கிறோம்? கடுஞ்சொற்கள் உன் வாயிலிருந்து பிறக்கலாகாது. இன்னைக்கு சில விசுவாசி, சில ஊழியர்கள் நம்மளை பார்ப்போம், நம்மளுடைய ஜீவியத்துல அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்கிறதா? சரி, கெட்ட வார்த்தையை ஜெயிச்சுட்டோம். கடுமையான சொற்கள், பிள்ளையை பார்த்து எருமன்கிறது, நாயின்கிறது, உருப்படாம போயிருவன்கிறது. பெற்ற பிள்ளைகளை நாமே சபித்தால் தெய்வம் எப்படி ஆசீர்வதிப்பார்? அவ ஏன் பின்மாற்றத்திற்குள்ள போகிறான்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைகளை பார்த்து, நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை சபிக்க அதிகாரம் கொடுத்தவன் யார்? பிள்ளைகளை சபிக்கிறது, பிள்ளைகளை கடினமாய் நடத்துறது, கடுஞ்சொற்களினால் பேசுவது ஒரு ஊழியனை, ஒரு விசுவாசியை, அல்லது உங்களுக்கு தெரிந்தவரை, உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறது, நோகடிக்கிறது. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். ஏதோ ஒரு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். சுபாவங்கள் மாற வேண்டும். சுபாவ கிளைகளை தப்ப விடாதிருக்க தேவன் உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பாக தான் இருக்கும், வசனங்கள் கடுமையாக தான் இருக்கும். நாம் சீர் பொருந்துவது நல்லது. இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறீங்க? இது நம்மளா உண்டு பண்ணிக்கிற ஒரு அடிமை. நம்ம நினைச்சா அதுல இருந்து வர முடியும். ஆனால் சத்துருவானவன் சிலர் அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். சிலரை அந்த பாவத்திலிருந்து வெளியில வரவிட மாட்டான். சிலருக்குள்ள அந்த கோபத்தின் மூர்க்கத்தின் ஆவியை விட்டு வெளியில வர முடியாது. எரிச்சல் என்பது சுபாவம் கிடையாது, நல்லா தெரிந்து கொள்ளணும். எரிச்சல் என்பது சுபாவம் கிடையாது. எரிச்சலின் ஆவி அவன் மேல வந்தது. எரிச்சல் என்பது ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி. அந்த ஆவி நம்ம மேல வரும்பொழுது நம்ம அறியாம நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாது. கண்களை மூடுவோமே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன அடிமைத்தனம் இருக்கிறது? நான் சொன்னது உதாரணங்கள், ஆனால் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கலாம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், என்னை இந்த நான் நிர்பந்தமான மனிதன், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்க யாரால் முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கண்களை மூடுவோம். இன்றைக்கு கர்த்தர் மூன்றாவது செய்ய போகிற காரியம் என்ன? சீக்கிரமா ஜெபிப்போம். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். எந்தெந்த காரியத்துல அடிமை? தூக்கம், வியாதி, பலவீனம், வறுமை, கடன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு எப்படிப்பட்டவன்? அடிமை. கண்களை மூடுவோமே, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் இன்றைக்கு அசைக்க போகிறேன். சீனாய் மலை என்பது அடிமைத்தனம். அடிமைத்தனத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தர் எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் அகற்ற போகிறார். கண்களை மூடி வலது கரத்தை ஆவியிலே நிரம்புவோ. நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மளுக்கு ஒருவர் இருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவி வெளியேறுவதாக. எந்த மனிதனும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த வல்லமையும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த உலகத்தின் காரியமும் அடிமைப்படுத்த. எல்லா மொபைலின் அடிமைகள் மாறுவதாக, செல்போனுக்கு அடிமையா இருக்கிற நிலவரங்கள் மாறுவதாக, ஊழியத்திலே செல்போனின் வல்லமைகள் குறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அடிமைத்தனத்தின் ஆவி கடந்து போவதாக. குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ரீகாபா லந்தாடா தூராபா லந்தாடா ரீபாலா. துணிகரமான ஆவி இயேசுவின் நாமத்தினால் அழியட்டும் ஐயா, அழியட்டும் ஐயா. அடிமைத்தனத்தை கர்த்தர் அசைக்கிறபடியினால சோதரம், அடிமைத்தனத்தை கர்த்தர் அசைக்கிறபடியினால சோதரம். எங்களோடு போராடுகிற, எங்களை அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிற பார்வோனை கடலிலே அமிழ்த்து போடுவீராக, அவன் இல்லாமல் போக செய்வீராக. இந்த வார்த்தை நிறைவேறட்டும். ரீகாவா லதாடா துராவா லதாடா ரிபீரகிரவா லதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
நான் கேள்விப்பட்டது பல வருடங்களுக்கு முன்பதாக கேள்விப்பட்டது சொல்லி 4வது தேவன் நம்மளுக்காக அசைக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிற சமயமாகிவிட்டது. ஒரு வீட்டிலே கணவன் மனைவி மற்றும் ஒரு கை குழந்தை இருந்தார்கள். அந்த மனைவிக்கு அநேக நாட்களாய் ஒரு மொபைல் போன், டச் போன் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா ஆசைங்க. ரொம்ப நாள் ஆசை. கணவனார் ஏதோ கூலி வேலை செய்கிற மனிதர். நடந்தது ஏதோ கட்டுக்கதை அவுத்து விடல. அருமையான ஒரு ஊழியர் சொன்னதை கேள்விப்பட்டதை நான் சொல்றேன், கர்த்தர் அறிவார். அப்ப அந்த கணவனாற்ற அந்த மனைவி எத்தனையோ முறை வாக்குவாதம் பண்ணி மொபைல் கிடைக்கல. ஒரு நாள் இந்த கணவனால் மொபைலுக்காக அந்த மனைவி சண்டை போட்டோன்னே அவன் பேசிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம், சரி நான் வந்து பேசுறேன்னு சொல்லி அவசரமா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு போகும்பொழுது தொட்டில இருந்த பிள்ளைய பார்த்து முத்தம் கொடுத்து அரவணைச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி போனார். போயிட்டு வரும் பொழுது அந்த வீட்டுக்காரம்மா மனைவி அவங்க அழகா ஒரு மொபைல் போன், நல்ல டச் போனை வச்சு வெத்தலை வாக்குல சுண்ணாம்பு தடவுற மாதிரி மேலையும் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வந்தாரு, கேட்டோம்னா பிரச்சனை வருமே, அப்படியே பயங்கரமா ஆடுவாங்களேன்னு சொல்லி ஏதோ பக்கத்து வீட்டு பிள்ளை போனை யூஸ் பண்றான்ட்டு கண்டுக்கல. இவர் போய் முகங்காய் கையெல்லாம் அலம்பிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது தொட்டில பார்த்தா பிள்ளைய காணும். பக்கத்து வீட்டுல போய் கேட்டு பார்த்தா அங்கேயும் காணும். இவருக்கு படபடன்னு ஆயிடுச்சு. இவர் உடனே மனைவியை பிடித்து பிள்ளை எங்கன்னு கேட்டுறப்ப அவ அசால்ட்டா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவங்களெல்லாம் கொடுத்தாச்சு. அவளெல்லாம் கொடுத்த எங்க கொடுத்த? அவளை கொடுத்துட்டு தான் அந்த மொபைல் போனை வாங்கிட்டு வந்தேன். 10 மாதம் சுமந்து வேதனையோடு பெற்றெடுத்த பிள்ளையை ஆசையாய் வளர்த்து தரிசனத்தோடு பெற்றெடுக்கிற பிள்ளைய ஒரு 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு ஒரு மொபைல். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த மொபைல் ஒரு அடிமைத்தனம். மொபைல் தான் இன்றைக்கு அடிமைத்தனம். இது ஒரு தீக்குச்சியை போல, நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மொபைல் நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது. மொபைல் நம்மளுக்கு தேவை. அதுல நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. அதை நம்மளை ஆளுகை செய்யாதபடி நாம் அதை ஆளுகை செய்ய இன்றைக்கு கர்த்தர் ஒரு அசைவை நமக்குள் உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதை ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாய் கர்த்தர் அசைக்க போகிற 4வது காரியம் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 4:24 வாசித்து பார்க்கும் பொழுது, பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் அசைக்க போகிற 4வது காரியம் சுருக்கமாய் சொல்லுகிறேன். தேவன் குன்றுகளை அசைத்து போட போகிறார். இந்த குன்றுகள் என்றால் என்ன அர்த்தம்? குன்றுகள் என்பது எதை காண்பிக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 114ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 114:6. மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? குன்றுகள் என்றால் துள்ளுகிற வல்லமை. எப்பொழுது துள்ளுவார்களாம்? எரேமியா 51ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எரேமியா 51:39 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு நான் பானத்தை கொடுத்தேன், அவர்கள் வெறி கொண்டு அவர்கள் பயங்கரமாய் துள்ளத்தக்கதாய் அவர்களை வெறியாக்குவேன். வெறி வரும் பொழுதுதான் துள்ளுவார்கள். ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி துடிக்கிற, ஏன் வெறி பிடிச்ச மாதிரி துள்ளுற என்று வீட்டுல பெரியவர்கள் கேட்பதை நம்மளே சில பேரை கேட்டிருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் துள்ளிக் கொண்டிருக்கிறார்களா? வேஷம் தரித்த உபதேசியார் ஊழியர்கள் துள்ளுகிறார்களா? சாபத்தீடான மனிதர்கள் துள்ளிக் கொண்டிருக்கிறார்களா? ஆமான் துள்ளினான், தூக்கு மரம்தான் அவனுக்கு கிடைத்தது. கண்களை மூடுவோம். இன்றைக்கு உங்களை அழித்து விட வேண்டும் என்று வெறி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் குடும்பத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று வெறி கொண்டிருக்கிறார்களா? உன் பெயரை கெடுக்க வேண்டும் என்று வெறி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய ஸ்தானத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்று வெறி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய ஊழியத்தை அபகரிக்க வேண்டும் என்று வெறி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய பிராணனை பறிக்க வேண்டும் என்று வெறி கொண்டிருக்கிறார்களா? ஓ, வெறி கொண்டவர்கள் துள்ளிக் கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவர் அதை அசைக்க போகிறார்.
கர்த்தர் குன்றுகளை அசைக்க போகிறார். கண்களை மூடுவோம். கடைசியாக ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களை வெறி கொண்டு உங்களை பழி வாங்க வேண்டும் என்று துள்ளுகிற மனிதனை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்களை வெறி கொண்டு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிற சாத்தானை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்களை வெறி கொண்டு உங்கள் குடும்பத்தின் மீது வெறி கொண்டு உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று நினைக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். அசைப்பாரா? 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 நம்ம தான் முடிவு செய்யணும். கண்களை மூடுவோம். சரியான ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிடம் தான், 2 நிமிடம் கூட இல்ல, ஒரே நிமிடம் கர்த்தர் அபிஷேகிப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வெறியாட்டம் ஆடுகிறே, மோசேக்கு விரோதமாய் வெறியாட்டம் ஆடினார்கள், மொர்தெகாய்க்கு விரோதமாய் வெறியாட்டம் ஆடினார்கள், ஈசாக்குக்கு விரோதமாய் வெறியாட்டம் ஆடினார்கள், எல்லாரையும் கர்த்தர் அசைத்தார். ஓ யாக்கோவுக்கு விரோதமாய் வெறியாட்டம் ஆடின ஏசாவை ஓ தாழ்ந்து வர செய்த தேவன், மன்னிப்பு கேட்க செய்த தேவன், அவனுடைய முகத்தை மறுரூபம் அடைய செய்த தேவன், உங்களையும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வெறி பிடித்த மனிதர்களை, துள்ளிக் கொண்டிருக்கிற மனிதர்களை கர்த்தர் அசைக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கவலைப்படாதே, கவலைப்படாதே. ஆமானுக்கு ஒரு தூக்கு மரம் ஆயத்து, ஆமானுக்கு ஒரு தூக்கு மரம் ஆயத்து. ஆவியானவர் காண்பிக்கிறதை சொல்லுகிறேன். ஆமானுக்கு ஒரு தூக்கு மரம் ஆயத்து, ஆமானுக்கு ஒரு தூக்கு மரம் ஆயத்து. கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடித்தார். ரிக்கபே லேதோடோ ரிகாபா லதாடா தூராபா லா தேரேபே லேந்தோடோ ரிக்கபே லேதோடோ ரிவாலா. ஆவியில நிரம்பி ஜெபனுங்க, ஜெபனுங்க, ஜெபனுங்க. எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் அசைக்க வேண்டும் என்று ஜெபனுங்க. ரிலான் தடா திடா கடா ரிக்கபே லேதோடோ ரிகாபா ரிகி ரெபி ரபாலா தூராபா லந்தாடா தேரேபே லேதோடோ ரிவாலா திரபல்ல பல்ல 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 வீர 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 பார 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 திரு வீர 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 பல்ல 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 பல்ல. ஆமென். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே இவ்வுலகிலே என்று பக்தன் பாடுகிறார். துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உங்களை எதிர்க்கிற சக்திகள் பல இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு துணையாய் நிற்கிறார். அவர் நம் பக்கத்தில் நின்று நம்மளை அசையாமல் நம்மளுக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகளை தேவன் அசைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நடக்கும். ரீபால் லந்தாடா துடாக்கடா ரேக்கபேலேதோடு ரீபால் லந்தாடா. அல்லேலூயா. முடிக்கிறேன். வானம், பூமி, மலை, குன்று நான்கையும் தேவன் நம்மளுக்காய் அசைத்தார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக இதையும் அசைத்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவாமி, அருமையான அந்த அதிகாலை நேரத்தை, ஜீவனுள்ள நாளை ஜீவனோடு காண செய்தபடினால நன்றி செலுத்துகிறோம். நீர் வித்தியாசமான வார்த்தையின் மூலமாய், கேட்டிராத வசனங்களின் மூலமாய், ஆழமான வெளிப்படுத்தலான சத்தியத்தை தேவ ஆவியானவர் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வெறுமையாய் போகாதபடி ஜனங்களை அசைத்தபடினால ஸ்தோத்திரம். ஒரு இடத்தை மட்டுமல்ல, பூமியையும் வானத்தையும் மலையையும் குன்றுகளையும் அசைக்க நீர் வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபித்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானா எங்கள் மீது எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அடைக்கப்பட்ட வல்லமையை நீர் அசைத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை விழுங்குகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை, மனிதனின் கிரியைகளை அசைத்தீர் ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தின் ஆவிகளை அசைத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். வெறி கொண்டு துள்ளிக் கொண்டிருக்கிற மனிதனையும் அவனுடைய ஆவிகளையும் கர்த்தர் அசைத்து போட்டு இருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எனக்காக எங்களுக்காக எல்லாவற்றையும் அசைத்தபடினால ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நியாய தீர்ப்பாய் மாறாதபடி இந்த வசனத்தை காத்து நடந்து பரிசுத்தவானாய் மாற கர்த்தர் தானே திராணியை கிருபை தரும். எல்லா துதி கன மகிமை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.